இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி யானையும் எறும்பும். காட்டுல திமிரு பிடிச்ச அடங்காத யானைக்கு எறும்புகள் எப்படி பாடம் புகட்டினாங்கன்னு பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பெரிய யானை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த யானை தன்னை பத்தி எப்பவுமே பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கும். இந்த காட்டுல நான் தான் பெரிய வலிமையான விலங்குன்னு சொல்லி மற்ற விலங்குகளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. யானையை பார்த்தாவே எல்லா மிருகங்களும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அதே காட்டுல எறும்புகள் கூட்டமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. வரிசையா போய் உணவை எடுத்துட்டு வந்து எறும்பு புத்துல சேர்த்து வச்சாங்க. இத பார்த்த யானை குளத்துல இருந்து தண்ணிய தும்பிக்கையால எடுத்துட்டு வந்து எறும்பு புத்து மேல ஸ்பீடா தெளிச்சது. இதனால எறும்புகள் சேர்த்து வச்ச தானியங்கள் எல்லாம் தண்ணியில நனைஞ்சி வீணா போயிருச்சு. யானையோட இந்த செயலால எறும்புகள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா யானை தங்களை விட பெருசா இருக்கிறதால அதோட மோத வேண்டான்னு முடிவு பண்ணி யானை கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி இனி எங்களை தொந்தரவு பண்ணாதன்னு கேட்டாங்க. யானை சிரிச்சுக்கிட்டே ஆணவத்தோட, நான் உங்களை விட மிக பெரியவன், வலிமையானவன், உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு. யானையோட இந்த திமிர் பேச்சால எறும்புகளுக்கு கோபம் வந்துச்சு. இந்த யானைக்கு எப்படியாவது ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. யானை ஒரு மரத்தடியில படுத்து அசந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ எறும்புகள் யானை கிட்ட வந்து யானை மேல ஏறி கடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில எறும்புகள் யானையோட தும்பிக்கைக்குள்ள போயும் கடிக்க ஆரம்பிச்சாங்க. யானை வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சது. எறும்புகளே, தயவு செய்து கடிக்கிறத நிறுத்துங்க. இனிமேல் உங்க கூட்டத்தை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்கன்னு கேட்டுச்சு. எறும்புகள் கடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. யானை கிட்ட இந்த உலகத்துல பெரியவன் சிறியவன்னு யாருமே கிடையாது, எல்லோருக்குமே திறமையும் உண்டு, வலிமையும் உண்டு. இனிமேலாவது யாரையும் தொந்தரவு செய்யாம மற்றவர்களுக்கு முடிந்த அளவு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. யானை தன்னோட தவறை உணர்ந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிருச்சு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, யாரையுமே சிறுமையா நினைச்சு இகழ்ந்து பேசக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பெரிய யானையவே சின்ன எறும்புகள் ஈஸியா தோற்கடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.